வாழ்க வளமுடன். ஒரு காலமாக ஆனமலை கிராமத்தில் மனவளக்கலை யோகா பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பயிற்சி நீங்கள் 1 மாத காலமாக எடுத்துட்டீங்க. இந்த 1 மாத காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட உடல் ரீதியான மாற்றங்கள், மன ரீதியான மாற்றங்களை ஒவ்வொருத்தரும் நீங்கள் சுருக்கமாக உங்களுடைய இதை சொல்லலாம். சரிங்களா? வாழ்க வளமுடன். இப்போது மணிமேகலை உங்களுடைய மாற்றத்தை சொல்லுங்கள். சார், என் பேர் வந்து மணிமேகலை. வாழ்க வாழ்க வளமுடன். மனவளக்கலை யோகா கிளாஸ் வந்ததுக்கப்புறம் வந்து கால் வலி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. வெரிகோஸ் இருந்துச்சு, கொஞ்சம் மாற்றம் இருக்குது. பேக் பெயின் எல்லாம் வந்து நல்லா இருக்குங்க, கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. மன ரீதியாக வந்து அமைதி வந்திருக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பேர் வள்ளிநாயகி. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். எனக்கு யோகா பயிற்சி வந்ததுலேருந்து மன அமைதி நல்லா கிடச்சிருக்கு. நல்ல அமைதியாக குடும்பத்துக்கு நல்ல அமைதியாக இருக்கிற பொறுப்பு எனக்கு கிடச்சிருக்கு. உடல் ரீதியான மாற்றம், உடல் ரீதியாக நல்லா குறிப்பாக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லைங்க. பொதுவாகவே எனக்கு உடம்பு ரீதியாக எல்லா பிரச்சனையும் நல்லா எப்போவும் நல்லா இருக்கு. வாழ்க வளமுடன். அம்மா நீங்கள் செல்விங்க. சரி சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். இந்த பயிற்சிக்கு வந்ததுலேருந்து எல்லாருமே நல்ல ஒரு கற்றுக்கிட்டேன். படிக்க தெரியலேன்னு ஒரு கவலை கூட இல்லை. நல்ல உடலும் நல்லா இருக்குது, மனசும் நல்லா நிறைஞ்சு இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நீங்கம்மா? வாழ்க வளமுடன். என் பெயர் பத்மாஷ்மி. மனவளை யோகா கலை வந்ததுக்கப்புறம் மன ரீதியாக ரொம்ப நிறைவாக இருக்குது. மற்றவங்களுக்கும் நான் பக்கத்தில் இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பல சிந்தனைகளை வந்து மனசில் வச்சுக்காதீங்க. நமக்கு இறைவன் கொடுத்த வாழ்க்கையை இன்றைக்கி இதுதான் நடக்கும்னு தான் நடக்கும். கவலைகளை ஏற்றுக்காதீங்க, மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்கன்னு சொல்லி மனவளக்கலை யோகா கூப்பிட்ற யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சதை அவங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி இருங்க, ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். சில விஷயங்கள் வந்து மனசில் வந்து எடுத்துடணும்னா எடுத்துடணும், முடிவெடுத்து அதே மாதிரி இருந்துக்கணும். அதை பழகியிருக்கேன். மகிழ்ச்சிங்க. உடல் ரீதியாக எந்த இதுவும் எனக்கு இல்லை, எந்த டேப்லெட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதனால வந்ததுக்கப்புறம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கீங்க. ஈஸ்வரியமான வாழ்க வளமுடன். என் பேர் ஈஸ்வரியன். இந்த யோகா கிளாஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு மன அமைதி, உடல் ரீதியாக எந்த ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். மணிகண்டன். மணிகண்டன். பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஓவர் திங்கிங், காரணம் இல்லாத டென்ஷன், எதுக்காக டென்ஷன் ஆகிறோன்னு தெரியாது, ஒரு மாதிரி பரபரப்பு, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. மனவளக்கலை பயிற்சிக்கு வந்ததுக்கப்புறம் மன அமைதியாகிடுச்சு. தேவையான விஷயத்துக்கு மட்டும் கவலைப்பட்டுட்டு ரிலாக்ஸாக. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிஆர் வேல்பாண்டியன். 30 நாளாக அந்த மனவளக்கலைக்கு நான் வந்துட்டுருக்கிறேன். எனக்கு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. எப்படி மாற்றங்கள் வந்திருக்குன்னா, எனக்கு 2 ட்ரிப்பு அட்டாக் வந்திருக்கு. 4 மாத்திரை சாப்பிட்டுருக்குறேன். 4, 2, 6 மாத்திரை. 6 மாத்திரையில் இந்த 30 நாள் வந்ததுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னா, ஒரு ப்ரெஷர் மாத்திரையை நிப்பாட்டியிருக்கிறேன். 2 வேளை ப்ரெஷர் மாத்திரையை நிப்பாட்டியிருக்கிறேன். மற்ற 4 மாத்திரையை நிப்பாட்டுறதுக்கு என்னன்னா, நிப்பாட்ட முடியாத சூழ்நிலை. காரணம்னா ஸ்டண்ட் வச்சுருக்குங்க. ஸ்டண்டு வச்சதுனால அந்த பிளட்டு வந்து கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு, தண்ணியாக போகிறதுக்காக அந்த பிளட்டு நான் 4 மாத்திரை சாப்பிட்டு தான் ஆக வேண்டியிருக்கு. இல்லைன்னா நிப்பாட்டிடலாம். ஏன்னா என்னுடைய உடல்நிலை வந்து நல்ல படிப்படியாக தேறி இருக்குது. ஃபைனல் கார்டு ப்ராப்ளம் எனக்கு உண்டு. ஃபைனல் கார்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது. அந்த ஃபைனல் கார்டு ஆப்ரேஷன் பண்ணி நான் நடக்க முடியாமல் இருந்தேன். கை கால் வலி, தோப்புக்கரணம் போடாமல் இருந்தேன். இன்றைக்கி தோப்புக்கரணம் 50 தோப்புக்கரணம் அசால்ட்டாக போடுவேன். 50 தோப்புக்கரணம் எந்த கஷ்டமும் இல்லாமல் அழகாக போடுவேன். எனக்கு அதாவது இந்த ஃபைனல் கார்டு ப்ராப்ளத்தினால அந்த நரம்புகள் திசை மாறி எல்லா ஜாயிண்ட்டுகள்லேயும் வலி இருந்தது. அந்த வலி இப்போ நிவர்த்தி ஆகி என்னுடைய உடம்பு ஹீட்டான உடம்பு. இந்த மனவளை கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஹீட்டாக இருந்த உடம்பு இன்றைக்கி கூலிங் ஆகி எல்லா மன அழுத்தம், நிறைய டென்ஷன் இதில் இருந்தெல்லாம் ரிலீஃப் ஆகி என்னுடைய தொழிலை சிறப்பாக செய்கிற அளவுக்கு என்னுடைய மைண்ட் செட்டு தெளிவாயிருக்கு. 2வது என்னன்னா, யார் இடத்துல எப்படி பழகணும், எதிரியே கண்டால் எப்படி நல்ல முறையில் அணுகி அவங்கள நண்பராக்குறது. 2வது வந்து அறிமுகம் இல்லாதவங்களை எப்படி அறிமுகமாக்கி நம்மளுக்குள்ளே இழுத்து ஒரு ஆசிரியர், நம்ம ஒரு பக்குவ நிலைக்கு அவங்கள நம்மள்கிட்ட கொண்டு வந்து நம்ம யோகா கிளாஸுக்கும் வர்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு
செயல்பாட்டை கொடுத்து நாங்கள் கூப்பிட்டுட்ருக்குறோம். நல்ல நிலைமையில் போயிட்டுருக்கிறதுனால அதனால் இந்த மணவளைக்கலை ஆலியார் திருக்கோயில் அவங்க அந்த ஆசானுக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய உயிரின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இதற்கு உறுதுணையாக இருந்து ஒருங்கிணைத்து எல்லா உலக லெவலில் கொண்டு போகிற அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். என் பேர் ராஜரத்னம். எனக்கு வந்து தலையில் இப்போ வலி இருந்துச்சு. இப்போ அது பரவாயில்ல. ஃபஸ்ட்டு வந்த புதுசில் இதெல்லாம் செய்கிறப்ப எனக்கு கொஞ்சம் தலையால் சுற்றிச்சு. இப்போ அதெல்லாம் இல்லை, நல்லா இருக்கு. உடல் ரீதியாக மன ரீதியாக வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.